So hey guys and welcome to NIGHTFURY. So நம்ம இந்த வீடியோல ஒரு டிஃபரெண்டான ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம இந்த சேனல்ல பார்க்காத ஒரு பிராண்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா Realmeயோட 8 Pro. இது இப்பதான் ரீசெண்டா லான்ச் ஆயிருக்குது. ஸோ பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் Realmeயோட எல்லோ கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா மாடல் நேம் அப்புறம் கொஞ்சம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பெருசா Realme 8 Pro மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா Realmeயோட சிம்பிள் இது வந்து 8GB RAM 128GB வேரியன்ட். பேக்கில் பார்த்தீங்கன்னா Realme 8 Pro கொடுத்துருக்காங்க. கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஜார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.193 வாட் பர் கேஜி ஹெட்டுக்கும் 0.888 வாட் பர் கேஜி பாடிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பேசணும்னா வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ எழுதியிருக்காங்க கிரேட் ஸ்டோரி சின்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்லீப்னு போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ், கேட்டலாக்ஸ், சேஃப்டி கைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த நம்ம ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 65 வாட் சார்ஜர். பட் இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. எதுக்கு 65 கொடுத்துருக்காங்கன்னு தெரில. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபோனுக்கு வரலாம். ஸோ இப்போ ஃபோன் என் கையில் இருக்குது. பிடிக்க முன்னாடியே கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த பேக்கேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போமா. குவைட் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது கையில். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஒரு ரியல்மின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எதுக்கு இவ்வளோ பெருசாக டேர் டு லீவ் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அது ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் எது கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ரொம்ப ஹெவியாக ஒன்றும் இல்லை. கேமரா டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஷேப் ஹவுசிங்கில் 4 கேமராஸ் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டுவெல் எல்இடி லேஷ் கொடுத்துருக்காங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல்னு குவாட் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பேச வேணாம், ஃபோனை பூட் பண்ணலாம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோன் பூட் ஆகிடுச்சு. இது இந்த பிரைட்னஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 நிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு 6.43 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே, அதாவது இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டாப் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமரா. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. குவைட் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஃபோனு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. Realme UI V2.0 கொடுத்துருக்காங்க. இது ஒரு Qualcomm Snapdragon 720G ஆக்டோகோர் ப்ராசஸரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 128GBயில் 111GB அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா குவைட் சிம்பிளாக தான் இருக்குது. பெருசாக ஒன்றுமே இல்லை. எல்லா Realme, Oppo எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா சொல்லுவாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் பார்த்தீங்கன்னா குவைட் ஃபாஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. டார்க் மோட் நல்லா தான் இருக்குது. நம்ம அதை நார்மல் லைட் மோட் ஆக்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணலாம். அது முன்னாடி பாஸ்வேர்ட் கேட்குது 1 2 3. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் பாஸ்வேர்ட் கேட்குது. 4 டைப் பாஸ்வேர்ட் 1 2 3 4. 1 2 3 4 வெரிஃபை பண்ணிட்டோம். குவைட் ஃபாஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஐடியெல்லாம் கேட்குது. நம்ம அப்புறமா ஃபேஸ் ஐடியெல்லாம் கொடுத்துக்கலாம். அண்ட் செக் பண்ணி பார்ப்போமா. குவைட் ஸ்பீடாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு ஸ்பீடாக தான் இருக்குது. இப்போ இதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ் ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டின் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் பேக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளாஸ்டிக் பேக். பின்னாடி பார்த்தீங்கன்னா Realmeல கொடுத்துருக்காங்க. டேர் டு லீப்னு கிளாசியில் எழுதியிருக்காங்க. ஸ்கொயர் ஷேப் கேமரா ஹவுசிங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டுவல் எல்இடி ஃபிளாஷ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன்,
வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சிம் டூல்ஸ் இருக்குது. டாப்ல பாத்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல பாத்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க, மைக்ரோஃபோன் கொடுத்திருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, வித் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 50 வாட் டார்க் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட ரேர் கேமரா செட்டப் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் ரேர் கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.88 அப்பெக்சர்ல இருக்குது. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 20x டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.25 அப்பெக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா. இது f2.4 அப்பெக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மேக்ரோஸ். நாலாவது கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா தான். அதுவும் 2.4 அப்பெக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மோனோ கேமரா. இந்த கேமரா எல்லாம் என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐசோசெல் பிளஸ் ஓட சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ரேர் கேமரா வச்சு 4K 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். 1080p ரெசல்யூஷன்ல 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். 720p ரெசல்யூஷன்ல 240 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். பட் எதுக்கு இந்த கிளாசி ஃபினிஷில் டேர் டு லீப் கொடுத்துருக்காங்கன்னு சுத்தமாக புரியல. இந்த ரியல்மின்னு கொடுத்துருக்கதாவது ஓகேன்னு சொல்லலாம், பரவாயில்ல, நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த பாக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் ஃபோன், டாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சேஃப்டி கைட்ஸ், புக்லெட்ஸ் அண்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. வித் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம டெக்ஃபியூரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பார்க்கணும்னா மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். ஸோ பாய்.